Hi friends, welcome to Ari and Tailoring Work. இது என்னுடைய சேனல் நேம். நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுசஸ் ஒர்க் டே 9 கிளாஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் வந்து ப்ளவுசஸ் கிளாஸில் புதுசாக என்ன டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ இந்த ஒரு வீடியோவில் நான் புதுசாக ஒரு க்ரியேட்டிவான டிசைன் சொல்லி தரப்போகிறேன். அதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாமா? நார்மல் நீடில், நார்மல் த்ரெட், ஃப்ளவர் சீக்வன்ஸ், லீஃப் சீக்வன்ஸ், 2 mm பீட், சுகர் பீட். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பென்சிலில் ஒரு லீஃப் போல் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் அந்த ஷேப் நல்லா வரதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். அதில் நீடில் கீழேருந்து மேலே போற்றி எடுங்க. சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 mm பீடு அதை வந்து 2 ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த ஸ்டெம் போல் வரும், ஃப்ளவர் ஒரு ஸ்டெம் போல் வரும். பக்கத்துலேயே அதை குத்தி எடுங்க. இல்லை நீங்கள் ஒரு சுகர் பீடு ஒரு 2 mm பீடும் ஆட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கட் பீடும் ஆட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். அது இப்போது நீங்கள் வந்து அது ஒன்று ஒன்றாவே நீங்கள் குத்தி எடுக்கலாம். அது நூல் வந்து சின்னதாக நீங்கள் வந்து கோத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து ஒரு பீடாகவே நான் வந்து உங்களுக்கு கோத்து இன்செர்ட் பண்ணுறேன். 2 பீடு இது பண்ணால் அது ஷேப் வரல எனக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றாவே நம்ம கோத்துக்கலாம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே தெரியும். இது எப்படி கோத்தா அது வந்து அந்த ஷேப் வரும். அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து கோத்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 கோத்துனால அந்த ஷேப் வந்து எனக்கு வரலை. இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் 2 mm பீடை வந்து இன்செர்ட் பண்ணினே போகணும். நம்மளுக்கு ஒரு பீடாக நம்ம கோக்கும் போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து வருது. ஓகேவா? நீங்கள் பக்கத்துலேயே அது குத்துனால நம்மளுக்கு அது பார்க்கறதுக்கு வந்து அழகாக வரும். இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நம்ம இது வந்து பாதி வந்து போட்டுட்டோம். மீதி இருக்கிற பேலன்ஸும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இது எல்லாமே அவங்களுடைய ஓன் ஐடியா, க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இது வந்து மாறுபடும். நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸு சுடிதாரில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது நீங்களே மேக் பண்ணிக்கலாம். அது எந்த இடத்துல போட்டால் அழகாக இருக்கும்னு நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்றாப்புல உங்கள் டிசைனை வந்து நீங்கள் மேக் பண்ணணும். அதுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்கள் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிசைனை வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கணும். அப்புறம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ப்ளவுசஸ் கிளாஸ் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் மற்ற டீட்டெயிலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இல்லை இதோட டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்கணுனாலும் எனக்கு வந்து அதில் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் உங்கள் டவுட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணி வைப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும். இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து மேலே இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன்.
ஃப்ளவர் சீக்வன்ஸ் இந்த லீஃப் பெட்டல் இருக்குது இல்லையா, அதில் ஒரு சைடாக நான் இன்செர்ட் பண்ணுறேன். அப்புறம் அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து அது வந்து நிற்கும். ஸோ நான் 5 பெட்டல் நடுவுலையும் ஊசி உள்ளே விட்டு அந்த பெட்டலுக்கு நடுவில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். அப்புறம் அது வந்து ஃபிட்டாக நிற்கும். இப்போது நம்ம வந்து 3வது பெட்டலில் விடலாம். இப்போ 3வது பெட்டலில் நம்ம விட்டுட்டு அதை கீழ் நோக்கி நம்ம ஊசியில் குத்தி எடுக்கிறோம். அப்போ நகராது. இப்போ வந்து மறுபடியும் அந்த ஹோல்ஸ் நடுவில் குத்தி இந்த 4th பெட்டல் நடுவில் குத்தி எடுக்கிறோம். நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து அந்த கிளாத்துக்கு ஏற்ற கலரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறோன்னு தெரியாது. சேம் கலர் அப்படியே போயிடும். நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரியுது. நீங்கள் அந்த கலர் கிளாத்துக்கு ஏற்றாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குத்தி ஒரு 2 mm பீடை வச்சு இன்செர்ட் பண்ணி இந்த லீஃபை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இதில் நீங்கள் வேறு மெட்டீரியல் ஆட் பண்ணாலும் அது பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இதில் நான் வந்து கீழே இன்னொரு ஃப்ளவரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் அதை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே குத்தி எடுக்கணும். ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவுலையும் நீங்கள் வந்து குத்தி எடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்லிப்பாக நிற்கும். திரும்ப மிடில் அந்த ஹோல்ஸோட மிடில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் குத்தி எடுக்கணும். அதே போல் ஒவ்வொரு பெட்டல்லையும் நீங்கள் குத்தி எடுத்து இன்செர்ட் பண்ணும்போது அது நகராத ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துலையே இருக்கும். இது போட 5வது பெட்டலில் இப்போ இன்செர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒரு 2 mm பீட் ஆட் பண்ணி இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இல்லை இது போல் நீங்கள் சுகர் பீட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். கலர் பீடும் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அது இப்போ இந்த சைடு நம்ம ஃப்ளவரை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்போசிட் சைடில் நான் வந்து கீழே வந்து ஃபிட் பண்ண போகிறேன். அதே ஃப்ளவர் சீக்வன்ஸ் தான். நான் இங்கே சொன்ன போலே ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவுலையும் ஊசியை வந்து குத்தி எடுக்கணும். அப்புறம் அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவரில் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். 4th பெட்டல் நடுவில் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 5th பெட்டல் நடுவில் விட்டுட்டு கீழ் நோக்கி எடுக்கணும். இதில் ஒரு 2 mm பீட், சேம் மெத்தட் தான் அது. விட்டு இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம 3 ஃப்ளவர் வச்சு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ப்ளைனாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லீஃப் போல் நம்ம அதை இன்செர்ட் பண்ணலாம். இந்த லீஃபில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஒரு ஹோல்ஸில்
இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து சுகர் பீடும் கொடுக்கலாம், இல்லை 2mm பீடும் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து 3 சுகர் பீட் தரேன். அந்த ஷேப்புக்காக, நான் அழகுக்காக நான் 3 லீஃப் தரேன். அது கொஞ்சம் கிராஸாக வச்சு ஒரு ஹோல்ஸில் விட்டு எடுத்திங்கன்னா அது வந்து ஃபிட் ஆயிடும். பார்க்கறதுக்கும் அது நல்லா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு இந்த ஆப்போசிட்டில் ஒரு லீஃப் ஒன்று செட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் ஒட்டினா போலே கொடுத்தாதான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த லீஃப் வந்து வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் அது வந்து உங்களுடைய சாய்ஸ். இதே போல் நம்ம அந்த சைடு போட்டால் போல இந்த சைட்லேயே 3 சுகர் பீட் கொடுத்து அந்த லீஃப் இன்னொரு ஹோல்ஸ் வழியாக அதை ஃபினிஷ் பண்ணணும். கொஞ்சம் அந்த லீஃப் வந்து கிராஸாக வச்சு குத்தி எடுக்கணும். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஒரு லீஃப் கொடுத்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணலாம். இதுவும் அதே சேம் மாடல் தான். ஒரு மாடல் பண்ணாலே நீங்கள் அடுத்த மாடலும் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதுலேயே வந்து 3 சுகர் பீடு, பெரிய பீடாக இருந்ததுன்னா ஒரு பீடு 2 பீடு. இது சின்னதாக இருக்குன்னா நான் 3 பீடு கொடுத்து சுகர் பீடு கொடுத்து அதை கிராஸாக ஃபினிஷ் பண்ணி பண்ணுறேன். இப்போ இந்த சைடு வந்து அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் கீழே என்ன பண்ணுறீங்க, நார்மலாக நாட் போடுறாப்புல இந்த ஊசியை நூலால் குத்தி எடுத்து அதை வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போது இந்த வீடியோ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுவே உங்களுக்கு வந்து இந்த 2mm பீடு வந்து வேறு கலர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை கட் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சமிக்கியும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய ஐடியா, க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அது மாறுபடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.